அதாவது மோனிகாவுடைய ஃப்ரெண்டுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து திருமணமான பிறகு செக்ஸ் லைஃப் இல்லை, ஆமாம் சார். செக்ஸில் ஈடுபடலை. ஆமாம் சார். ஆண்களுக்கு பிரச்சனை. ஆமாம் சார். நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் லைஃப்பில் இது மாதிரி பொய் சொல்லி திருமணம் செய்து அதுக்கப்புறம் வந்து செக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. திருமணமாகி 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் நைட்டே இல்லாமல் முதலிரவே இல்லாமல் ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட தோழி தான் உங்கள் தோழி ஒரு ஆள். உண்மைதான் சார். ஏன்னா நிறைய வந்து என்கிட்டே வருவாங்க பேஷண்ட்டுங்க. சூப்பர். 1 இயர் ஆகுது அப்படின்வாங்க, 2 இயர்ஸ் சொல்லுவாங்க, 3 இயர்ஸ் சொல்லுவாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் நினைப்பேன், ஏன்னா சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, செக்ஸ்லாம் பண்ணுவாங்க, குழந்தை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அணுக்கள் இல்லாமல் இருக்கும். பெண்கள் கூட இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சில பேர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி. ஆமாம், அணுக்கள் இல்லாமல் இருக்கும், கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும், இதால் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும். நான் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருமணம் ஆயிடுச்சு 1 இயர் ஆகுது, இது வரைக்கும் நான் ஒரு தொடவே இல்லை. 1 இயர் ஆகுமா? 1 இயர் 3 இயர்ஸுக்கே தொடாமல் இருக்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்பேன், கட்டிப்பிடிக்கிறாராமா, முத்தம் கொடுக்குறாரா, ஓரல் செக்ஸ் எல்லாம் பண்ணுறாரா அப்படின்னு நான் கேட்பேன். ஓகே ஓகே. எல்லாம் பண்ணுறாரு சார். ஆண் உறுப்பை என்னுடைய பெண் உறுப்பில் செலுத்த வரும்போது அந்த உறுப்பு வந்து விரைப்புத்தன்மை கொடுக்க மாட்டேங்குது. அவருக்கு விரைப்புத்தன்மை கிடைக்க மாட்டேங்குது. அதாவது ஓரலாக செக்ஸ் பண்ணுறாரு, ஆனால் செக்ஸ் பண்ண போகும்போது அவருக்கு அந்த எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பாதிப்பு இருக்கும்? கண்டிப்பாக சார். அதாவது ஒரு ஆண் அப்படின்னாவே ஒரு பெண்ணை பார்த்தாலோ கட்டிப்பிடித்தாலோ முத்தம் கொடுத்தாலோ உடனே அவங்களுக்கு உணர்ச்சி வந்துடணும். இதுக்கு பேர் தான் ஆண்கள், ஆண்மைன்னு சொல்கிறோம். கட்டிப்பிடித்தாலோ முத்தம் கொடுத்தாலோ என்னுடைய உறுப்பு எழுச்சி பெறலை அப்படின்னா அவர் ஆண்மை இழந்தவர், ஆண்மை இல்லாதவர்.